ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ வந்து ரிவர்ஸ் நம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த program.cs ஃபைலில் நான் வந்து ரிவர்ஸ் நம்பர் இப்படி வந்து 2 2 3 3 4 இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சிஷார்ப் ஃபைல்ஸு கிரியேட் பண்ணிட்டு ஐ ஹவ் கிரியேட்டட். இங்கே வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸு கிரியேட் பண்ணி ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன்லாம் தேவைப்படாது. ஸோ அதில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு ரிவர்ஸ் நம்பர் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கணும். ஸோ இங்கே வந்து இன்புட் என்னவோ அதை வாங்கிப்போம். ஸோ அதை வாங்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். console.writeLine போட்டு இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்புறம் அதனால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்கு இந்த மாதிரி டேஷ்ன்னு போட்டு முடிச்சுக்குவோம். இப்போ வந்து கான்செப்ட் எழுத ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து ஒரு நம்பர் நமக்கு தேவை. ரிவர்ஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஒரு நம்பர் தேவை, இன்ட்டு வேல்யூ தேவை. ஸோ இன்ட்டு ரிவர்ஸ் ஆஃப் இன்புட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு 0ன்னு சேவ் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வயலு என்னென்னா இந்த ரிவர்ஸ் இன்புட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வரைக்கும் ஒரு போடணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரைக்கும் போடணும். ஹலோ, சாரி கைஸ். இங்கே வந்து என்னென்னா இன்புட் வந்து என்ன பண்ணணும், நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு அது வரைக்கும் நம்ம லூப் த்ரூ பண்ணணும். என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னா, இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரிவர்ஸ் நம்பர் இருக்குல்ல, ரிவர்ஸ் இன்புட் ஈக்குவல் டு நம்ம இருக்கிற ரிவர்ஸ் நம்பரை இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 0 ஃபஸ்ட் டைம் 0 0 0ன்னு வந்துடும். அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸு இன்புட்டு ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்புட்டு ப்ளஸ்ஸு நம்மக்கிட்ட இருக்கிற நம்பரு ரிமைண்டர் எடுக்கணும். ஸோ டிவைடட் பை 10. ஸோ அதுக்கப்புறம் இன்புட்டு டிவைடட் பை என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ டிவைடட் பை 10 இங்கே வந்து ரிமைண்டர் எடுக்கணும். அது இங்கே டிவைடட் பை 10 எடுத்துகிட்டு முடிச்சிடணும். தெரியல. அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண வேண்டியது ரிவர்ஸ் நம்பரை டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க கோடு. இப்போ வந்து இதை வந்து ஆல்ரெடி நான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து பேர் மாறி இருக்கு. ஸோ இதை இந்த காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ரன் பண்ணலாம் அப்ளிகேஷனை. Ctrl+S கொடுத்து ரன் பண்ண வேண்டியதுதான். எரர் அடிக்குது. சின்ன மிஸ்டேக் ஏதாவது நடந்திருக்கு. சரி, இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோசிங் பிரேக்கர் வந்துருக்கேன் நான். இப்போ ரன் பண்ணலாம் அப்ளிகேஷனை. இப்போ டீபக்கில் இருக்குது. இப்போ போய் அவுட்புட் வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 2 3 2 4 3 3 2 3ன்னு கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து 3 ஃபஸ்ட்டு 2 ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட்டு 4 செகண்டு, அப்புறம் 2 ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட்டு 2 ஃபஸ்ட்டுன்னு வந்து மாறி இருக்கு. அவ்வளோதாங்க. நான் போட்டு ரிகர்சிவ் நம்பர்ஸ். தேங்க்யூ.